இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன சொல்ற ஆனந்த்? உண்மைதான்க்கா. இப்ப போய் பார்த்தா எல்லாரும் பண்டி கூட இருக்காங்க. நாம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ மறுபடியும் அங்கேயே வந்த மாதிரி இருக்கு. நம்ம கரெக்டா தானே பிளான் பண்ணோம். ஆனா நேத்து வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்ப சடனா எப்படி மாறி இருப்பாங்க? பேண்டா ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்து எல்லார்கிட்டயும் பேசியிருக்கான். அவன் கண்டிப்பா எல்லாரையும் பயன்படுத்தியிருப்பான். இப்பவே போய் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். வேணும் வேணும் வேணும். பேண்டா மூலியமா இதெல்லாம் பண்றது பிரின்சிபல் தான் சொல்றாங்க. நீ போய் பேசினாலும் எந்த யூஸும் இல்லை. அஞ்சு, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவங்க ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா அஞ்சு, அண்ணன் பேச்ச கேட்டு மனசு கஷ்டப்படுறீங்க. நான் என்ன பண்ணேன்னு அதுதானே சொன்னாங்க தாத்தா. ஆனா இதெல்லாம் உண்மையே என்னாலதான். அஞ்சு அஞ்சு, ஐயோ கடவுளே, தாயில்லா பிள்ளைங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறியப்பா. அவங்கள பாக்குறதுக்கு இவ்வளவு பாவமா இருக்கு. இவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூட யாருமே இல்லை. நான் இருக்கேன். இந்த நிலைமையில அவங்களுக்கு தைரியம் கொடுக்க யாராவது வந்தா நல்லா இருக்கும். நான் இங்கதாங்க இருக்கேன். நான் இருக்கேன். நான் என்னோட குழந்தைங்கள தோத்து போக விட மாட்டேன். ஏதாவது பண்ணி என் குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹலோ. ஹாய். நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல கூட மீட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நீங்க வந்துட்டு கிளம்பிட்டீங்கல்ல. ஞாபகம் வந்துருச்சு, சொல்லுங்க. அது வந்துங்க, நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களை நேர்ல மீட் பண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னங்க சொல்றீங்க? அது இப்படி போன்ல சொல்ற விஷயம் இல்ல, டைரக்டா நேர்ல மீட் பண்ணி தான் சொல்லணும். நேர்ல பார்க்கணும்னு சொல்றானே, ஏதோ சொல்லணும்னு சொல்றான். ஒருவேளை உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவானோ? ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா. ஹலோ ஹலோ. இருக்கேன், சொல்லுங்க. அதாங்க, இப்ப நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களை மீட் பண்ண முடியுமா? ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. முடியாது முடியாது. ஓ அப்படியா? அப்படின்னா நாளைக்கு. டேய், கொன்னு தெளி உனக்கு. மிஸ்ஸம்மா, நீ இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? பசங்க ஏதாவது மறந்துட்டாங்களா? ஐயோ இல்ல சார், இன்னைக்கு voting டேல பசங்க எப்படி இருப்பாங்கன்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் இப்ப அவங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, ஏன் நடந்து போற? ஆட்டோல போலான்னு தான் நினைச்சேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி, லேட் ஆயிடுச்சுன்னு நடந்தே போறேன். சரி, கார்ல ஏறு, நான் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ பரவாயில்ல சார், நானே பார்த்து போய்க்கிறேன். மிஸ்ஸம்மா, பக்கத்துல தானே, நான் டிராப் பண்ணிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. கெட் இன். அது ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். நான் சொல்ல வரத ஒரு தடவை கேளுங்க. ஐயோ, என்னால இப்ப பேச முடியாதுங்க. நானும் ரொம்ப நேரம் பேச மாட்டேங்க. நான் சொல்ல வரது. ஓ கடவுளே, என் புருஷன் வந்துட்டாரு, பிரச்சனை ஆயிடும். உங்களை கையெடுத்து கும்பிடுற பாய். ஹலோ.
ஐயோ, என்ன குழந்தைங்க எல்லாரும் டல்லா இருக்காங்க? ஒருவேளை அம்மு ஸ்கூல் எலெக்ஷன்ஸ்ல தோத்து போயிட்டாளா? என்னப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னாச்சுப்பா? அட என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? அஞ்சு, தப்புமா. ஆ? அக்கா தோத்து போயிட்டா நீ சிரிக்க கூடாது. அவ ஃபீல் பண்ணுவாள்ல. பாட்டி, தாத்தா, அம்மு ஸ்கூல் லீடர் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா. ஹே! என் குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆறுவோட ஆசீர்வாதத்தால தான்ப்பா. ஆறுவோட ஆசீர்வாதத்தால தான்ப்பா. என்ன சொல்ற அமர்? ஆமா தாத்தா, இன்னைக்கு அம்மாவும் எங்களுக்காக எங்க கூட ஸ்கூல் வந்து அப்பா கூட நின்று பிளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் அம்மா கிட்ட கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். தாயோட அன்பு எப்பவும் பசங்க கூட தான் இருக்குங்கிறது உண்மைதான் போல இருக்கு.